நீளமான அகலம் பொட்டு வச்சா சுற்றி இப்படி நம்ம கருத்துங்களை வாங்கி கடவுள் நீங்கள் ஒரு கோயில் நீங்கள் தான் கட்டுறீங்க, ஒரு கோயிலை நீங்கள் தான் அடிக்கிறீங்க, ஒரு கோயிலுக்கு கும்பாசம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீ செய்யும் புண்ணியங்கள் உனக்கு, நீ செய்யும் கருணாக்கள் உனக்கு, எல்லா உயிருக்கும் சொந்தக்கார். யாரையும் நல்லவன் கட்டுவது கூட ஐயா பார்க்கறதில்லை, எல்லா உயிருக்கும் சொந்தக்கார் இல்லையா? இதுதான் இவங்ககிட்ட மகானுக்கிட்டுக்கிற ஒரு தத்துவம். எல்லோருக்கும் நீ செய்யும் பாதையில் புனிதமான பாதையில் போனால் அது நல்லதே நடக்கும், தவறான பாதையில் போனால் அதனுடைய பலாபலம் நீ தான் அனுபவம். மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்தா ஆண்டவன், மனிதன் வாழ்வதெல்லாம் 4 அறிவு தான் வாழ்ந்துனுக்கும். எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் தவறான பாதையில் தான் நடத்துனுக்கிறேன். உனக்கு இவ்வளோ சொத்துக்குது, உன்னை மோசம் பண்ணலாமா, உன்னை துரோகம் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட காட்டி கட்டி உன் வாழ்க்கையை கெடுக்கலாமா, உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடலாமா, இப்படி மனிதனுக்கு சின்ன இந்த தரங்கட்ட வார்த்தைகள். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு கொல்லும் வார்த்தை பேசாது, வெல்லும் வார்த்தை பேசு, வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு 4 அறிவு வாங்கிக்கிறோம். 5வது அறிவு 6வது அறிவு எந்த மனிதனுக்கு போகலை. அதில் போகிறவங்க தான் மகான். இந்த 5வது அறிவு வரும்போது உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்னிடத்தில் பணம் இருக்காது. இந்த பணத்தை நம்மனா அள்ளியா சாப்பிட போகிறோம் இல்லை, இந்த காசு என்னுடைய குடும்பம் ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படும். அன்றைக்கி உன் மனமானது புனிதமாச்சுன்னா, ஐயா இந்த காசை அவங்ககிட்ட கொடு, இந்த துணிமணி அவங்ககிட்ட கொடு, அந்த குடும்பத்தை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனமானது புனிதமாக 5வது நல்ல எண்ணங்கள் வரும், எந்த ஒரு தவறு பண்ண மாட்டேன். அந்த 5வது 6வது அறிவுக்கு போகும்போது மகான் மாரி பசி எடுக்காது, உன் உடலில் இருக்கிற துணி அவருக்கே தெரியாது, உன் சொந்த பந்தம் யாருன்னு தெரியாது, நீ யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், உன் மனம் எங்கே போகுது அந்த நிலையை போயிடும், மனம் போக்கு போகிறது. 6வது அறிவு இதுதான் மகான்கள் வர்றது. இல்லற வாழ்க்கை தேவையில்லை, எதையுமே அவங்களுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்காது. 6வது அறிவு. ஆனால் மனித எவனமோ அந்த 6வது வரைக்கும் போக முடியாது. ஆன்மீகன்ற கடலில் வந்து நம்ம சேர்ந்துட்டோம்னா வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அது எங்கே நிலை எங்கே போய் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டைகள். இன்றைக்கி திருவண்ணாமலை பெரிய கடல், இது மாதிரி 1,00,000 குட்டைகள் சேர்ந்தது திருவண்ணாமலை கடல். அந்த கடலுக்கு எதுக்கு போகிறோம்? கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, அதில் ஒரு 100 பேர் புனிதமானவனாக இருப்பாங்க. அவங்க பாதம் பட்ட இடத்துல நம்ம கர்மாக்கள் இல்லையா? இதுதான் அங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிறதுக்கும் அங்கேயும் சுகந்தாங்கிறாரு, இங்கேயும் சுகந்தாங்கிறாரு. அவரை போடி தேடுறாங்க பார். அந்த மக்களுடைய உள்ளம் புனிதமானது. அவங்க பாருங்க, அவங்க பாதம் நம்ம மேலே படாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிரிபாதையில் நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கிறோம். போகும்போது சில பேர் ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் பார்க்காதே உள்ளுக்குள்ளே தீனி போயிட்டே இருப்பாங்க. மனிதனுடைய விளையாட்டு. இன்றைக்கி உனக்கு இங்கே வர சொல்லி அழைப்பு, நாளைக்கு எங்கே அனுப்புவாங்க தெரியாது. இது பொய் வாழ்க்கை, எப்போது அழைப்பு வருதுன்னு தெரியாது இல்லையாம்மா? இருக்கும் வரை நல்லதே செய்வோம், நல்லதே பார்ப்போம். இந்த பிறவி ஒரு புனிதமான பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், மனித பிறவி. ஆமாம், அதை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்தா நல்லது செய்வோம், நல்லது நடக்கட்டும். உட்காரும்.